மினி கோவா ட்ரிப் பார்ட் 2. அங்க இருந்து நாங்க ரொம்ப மழையா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி எங்க ரூமுக்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. இது பின்னாடி இருக்க வர்கலா பீச்சுக்கு போய் பாப்போமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே போனோம். போய் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டே இருந்தோம். நாங்க போகும்போது மழையும் காத்து எதுவுமே இல்ல. நாங்க போய் கீழே ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஒரு 10 மினிட்ஸ்ல அப்படி காத்து ஒரு மாதிரி வந்து மண்ணெல்லாம் பறந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் பயம் பிடிச்சிருச்சு. கீழே இருந்து அந்த ஒரே ஒரு ஸ்டெப், நாங்க இறங்கி போற ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. அதுலதான் எல்லாருமே மேல வரணும். அப்படியே எல்லாருமே மேல ஓடி வந்தோம். சீரியஸாவே அந்த ஒரு செகண்ட் ரொம்பவே த்ரில்லிங்காவே இருந்துச்சு. ஆனா ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் ரூமுக்கு வந்து எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டோம். அப்புறம் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு ஆட்டோ தேடணும். அந்த டைம் எங்களுக்கு ஆட்டோ கிடைக்கல. சரி கிட்டதான் சொல்லிட்டு நாங்களாம் நடந்தே போயிட்டோம். நாங்க போன டைம் என்னமோ அங்க கரண்டே இல்ல. சரி கரண்ட் வர வரைக்கும் நாங்க ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. நாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த மலைக்கு கொஞ்சம் சூடா சாப்பிடுறது ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு, அது ஃபேமிலியோட. அப்புறம் நாங்க ரூமுக்கு வந்துட்டோம். சரி ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாட்டு செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி நாங்க என்ன ரீல்ஸ் எடுத்தோம்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியில அந்த மம்முட்டியான் சாங் வரும்ல, அந்த சாங் தான் எடுத்தோம். அடுத்த மார்னிங் எல்லாருமே எந்திரிச்சு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். அங்க போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ட் 3ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ ஜூடிஸ். டாடா பை.